வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. 2024 2025 இந்த வருடத்திற்கான, அதாவது 24-25 வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். மே மாசம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:30 மணி அளவில் குரு பயிற்சி. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி. அருமையான சுபக்கோளுங்க. கிரகம் குரு 9 பேர்த்துல இயற்கை சுபர். அவருக்கு மேக்சிமம் நல்லதுதான் செய்ய தெரியும், கெட்டது செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளானட் குரு. அவருடைய பயிற்சியை உலகமே உற்றுநோக்கும். ஆமா, அந்த குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? ஏன்னா பெரும் செல்வத்துக்கு அதிபதி, கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடியவர், சுபகாரியத்துக்கு தடையில்லாம கொடுக்கக்கூடியவர் குரு. அதனாலதான் கல்யாணமானா கூட அந்த காலம் வரும்போது, சார் குரு பலன் இருக்கா, வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட குருவினுடைய பயிற்சியை நாம் உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சிக்கான பலன்களை தான் நம்ம சேனல்ல அழகா கொடுத்துட்டு வரோம். இந்த பயிற்சி ரொம்ப சாதாரண பயிற்சியா நீங்க எடுத்துக்க வேண்டாம். உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அதுல மிகையே கிடையாது. அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் பார்த்தா, தடைகளை கடந்து வீர நடை போடுகின்ற காலம். எப்படி சார் 12ஆம் இடத்துல குருங்கிறாங்க, இந்த ராசிக்கு நல்லது செய்யுமா சார்? சார், குரு இருக்கிறத விட பார்க்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பிரமாதமான வேலை, அருமையான யோகத்தை கொடுத்துருவாருங்க. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த பயம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, தேவையே இல்லை. 12ஆம் இடத்துல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க சார்? சுப விரயம் நடக்கும் சார். ஒரு வீடு வாங்க முடியல சார் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடை வாங்க வைப்பார். ஏன்னா அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்துல இருந்து 12 விரயம், 4 வீடு, 6 லோனு, 8 தடை. அப்ப இவ்வளவு நாள் வீடு கட்ட லோன் கிடைக்காம, இடம் கிடைக்காம, வீடு கட்ட முடியாம நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பொற்காலம், ஒரு ஜாக்பாட். ஏன்னா குரு இருக்கிற இந்த குரு பயிற்சியில தான் கெட்டது மட்டும் இல்லை, நல்லதுதான் நிறைய நடக்கும். எல்லா ராசிக்கும் நான் சொல்றேன், 12 ராசிக்குமே கெட்டதுன்னு பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா, நல்லதும் மேக்சிமம் நடத்தி கொடுத்துட்டு தான் அவர் போவார். அதனால 12 ராசிக்காரங்களுமே தயவு செஞ்சு குரு பயிற்சி பத்தி பயப்பட வேண்டாம். ஒரு கெட்டது வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா மீதி நல்லது நிறைய கொடுக்க அவர் தயாரா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பிளானட் குரு. அந்த பிளானட் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காருன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார். உங்க தாயாரோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். உங்க அம்மா வழி சொத்துக்கள் இருந்த அல்லது உங்க சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போக வேண்டியவர்கள் செல்லலாம். ஒரு இடத்தை வித்து கடன் அடைக்க முடியுமா சார்னா அடைக்கலாம். ஒரு வீடு வித்துட்டு வெளியூர்ல போய் இன்னொரு வீடு வாங்கி நான் செட்டில் ஆகணும் சார்னா நடக்கும். உங்க இடங்கள்ல, வீடுகள்ல வில்லங்க இருக்கு, ரெக்கவரி ஆகுமானா சரியாயிரும். பாருங்க எவ்வளவு நன்மை செய்யறாரு. 12ல குரு இருக்குன்னு நீங்க பயந்துக்கிறீங்க, பயப்படவே வேண்டாம். 12ஆம் இடத்தில் குரு இருந்தால் இனிமேல் தூக்கம் நல்லா வருங்க. அயன சயன போகம் நன்றாக இருக்கும், தூக்கம் நன்றாக இருக்கும். சார், எங்க வீட்டுக்காரர் எங்கூட முகம் கொடுத்தே பேசுறதுக்கு சார் ரொம்ப கவலையா இருக்கு சார் அப்படின்னா அதெல்லாம் இனி எல்லாம் சரியாயிரும், கவலையே படாதீங்க. வரவேண்டிய பணம் வரும். அது எப்படி சார் பணம் வரும்? காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், உங்க ராசிக்கு 12ஆம் இடம், உங்க ராசிக்கு 12ஆம் இடம். அவர் பார்க்கிற வீடு கன்னி வீடு, விருச்சிக வீடு, மகர வீட்டை பார்ப்பார். அப்ப இது மறைமுகமா விபரீத ராஜயோகம். என்ன யோகம்? விபரீத ராஜயோகம். அப்ப பணத்தை கொடுப்பார். வராத பணம் வரும், கிடைக்காத காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து அமைப்பு. திங்க் பாசிட்டிவ், மைண்ட்ல நல்லதே நினைங்க, நல்லா இருக்கும்னு நம்புங்க. நீங்க இறைவன் படைப்புல அதிசயமான பிறவி மனித பிறவி, அது தெரியுங்களா? கெட்டது நினைச்சு பழகிட்டோம், நம்மளை பழக்கிட்டாங்க. இப்படி வந்தா அப்படி பிரச்சனை, அப்படி வந்தா இப்படி பிரச்சனைன்னு நம்மளை பழக்கிட்டாங்க. பயிற்சிகள் வரும்போது கஷ்டங்கள் வர்றது உண்மைதான். ஏன் கடந்து போறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, தப்புன்னு பழகிட்டோம் பேசி பேசி. அதையெல்லாம் சரி பண்றதுக்கான ஒரு பயிற்சி குரு பயிற்சி உங்களை காப்பாற்றும். இறைவன் வழி கொடுப்பதே இறைவனை உணரத்தான்.
இந்த கையில வலி வருது, அப்பதான் போய் டாக்டரை பார்த்து சரி பண்ணுவோம். வலியே வரல, அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியாது, முத்தி போயிடும். அப்ப இறைவன் பெரிய ஆளா இல்லைங்களா? ஒரு வலி கொடுக்குறாருன்னா, வேதனை கொடுக்குறாருன்னா உங்களை ரெஸ்கியூ பண்றாரு, காப்பாற்றுறார். இறைவனை பற்றி பேசுவதன் பேசிக்கிட்டே இருக்கலாங்க. பரம்பொருள் ஆக்கமர நிறைந்தவன், எங்கும் நிறைந்தவன். இறைவன் சாதாரண விஷயம் இல்லைங்க சார். நல்லா உணர்ந்துட்டீங்கன்னா அது மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அப்போ குரு பயிற்சியில விரைய குரு சார்னு பயப்படாதீங்க. ஏன் பாசிட்டிவ் இல்லையா? அதுல யோசிச்சு பாருங்க. சுபகாரியம், வீண் விரயங்கள், சுப விரயங்கள், ஏன் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நகை எடுக்கிறது, இதெல்லாம் நடக்காதா? தப்பு தப்பா தான் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இதுல உங்க ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் பலன்கள் நடக்குதுன்னா ஒரு பலம், அது வெற்றியை கொடுத்துரும். மோசமான தசை நடக்குது, 12ல குரு வந்திருக்குது, எச்சரிக்கையா போங்க, அவ்வளவுதான். விழிப்புணர்வோட நகருங்க, அவ்வளவுதான். நீங்க அடுத்தடுத்த நிலையை நோக்கி நீங்க பயணிச்சிடலாம். நல்லா இருக்கும் லைஃப். கொஞ்சம் எச்சரிக்கை, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க சொல்றோம் சார். செவ்வாய் சனி மேல ராகு போகுது, வண்டியில கவனமா போய்ங்க, நிதானமா போய் வாங்க, இது எச்சரிக்கை. இதே குரு மேல செவ்வாய் மேல குரு போகுது சார், சொத்து வாங்குற காலம் வந்துருச்சு, ட்ரை பண்ணுங்க சார். சூரியன் மேல குரு போறாரு, ப்ரமோஷன் கிடைக்க போகுது சார். சனி மேல குரு போறாரு, தொழிலை தொடங்குறதுக்கு உங்களை உத்வேகப்படுத்துவாரு. சந்திரன் மேல குரு போறாரு, இடமாற்றத்தை கொடுப்பாரு. அலைச்சல் நினைக்கக்கூடாது, இடம் மாற வைப்பாரு, இடம் மாறி பொசிஷன் கொடுத்துருவாரு. புதன் மேல குரு போறாரு, படிக்க வைப்பாரு சார். உங்களை படிப்புல ஜெயிப்பீங்க சார். எவ்வளவு நல்லதெல்லாம் இருக்கு பாருங்க. நல்லது. குரு மேலேயே குரு போறாரு, டபுள் ஜாக்பாட், பூஸ்டப். யாருக்கெல்லாம் குரு ரிஷபத்திலேயே இருக்கு பிறக்கும் போது, இப்ப குரு வருவாருங்க, டபுள் ஜாக்பாட். சூப்பரா கேட்கும். தப்பாவே நினைச்சு நினைச்சு பழகியாச்சு லைஃப. தேவையில்லை சார். ஒரு நல்ல உயரம், நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை பாக்குறாரு. நோய்கள்ல இருந்து விடுதலை, வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி. புதிய கடன் கிடைச்சி வீடு கட்டி யோகமாக நல்ல வெற்றியை கொடுக்கும். 8ஆம் இடத்தை பாக்குறாரு, தடைகளை அனைத்தும் தகர்த்தெறிவார். தடைகள் போற வெளியே ஏறி உங்களுக்கு உங்க மனைவிக்கு பிரச்சனை அது இதுன்றது எல்லாம் சரியாகிறதுக்கான காலம் சார். அதான் குரு ஒரு இடத்துல இருந்தா கெட்டது பண்றாருன்னு வச்சுக்குவோம். 3 இடத்தை பார்த்து நல்லது பண்றாரு, ஒரு இடத்துல கெடுதலும் 3 நல்லதையும் செஞ்சிடறாரு. அப்ப நம்ம ஜாதகம் நமக்கு அது யோகம் தானே, நம்ம கொடுத்து வச்ச மகராசர்கள் தானே. யோசிச்சு பாருங்க. அதனால கவலையே பட வேண்டாம். இந்த குரு பயிற்சியில் இனி எல்லாம் சுகமே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மிதுனம் மிரட்டுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.